Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வந்து ஜூன் 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வரக்கூடிய வியாழக்கிழமை நாளை கழிச்சில இருந்து CBT 1 எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான சிட்டி இன்டிமேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஹால் டிக்கெட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ RRB யோட வெப்சைட் நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா RRB NTPCக்கான ஒரு மார்க் டெஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த டெஸ்ட்டை நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா மேம் இந்த டெஸ்ட்டை நான் அட்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா இதே கொஸ்டின் எனக்கு ரியல் எக்ஸாம்ல வருமா, இதே மாதிரியான கொஸ்டினை நான் ஜூன் 5ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா இப்போ உங்களுக்கு கொடுத்திருக்க டெஸ்ட் எதுக்காக அப்படின்னா நீங்க எழுத போறது ஒரு ஆன்லைன் எக்ஸாம். ஓகேவா? ஸோ அந்த ஆன்லைன் எக்ஸாம்னா அந்த சிஸ்டமை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும். ஒரு கொஸ்டினை சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போகணும். கரெக்டா எந்தெந்த கொஸ்டினுக்கு மூவ் ஆகணும், எந்த மாதிரி ஒரு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சாம்பிள் டெஸ்ட் மாதிரி தான் இதை கொடுத்திருக்காங்க. இதுல கேட்டிருக்க கொஸ்டின் ஒரு சாம்பிள் கொஸ்டின். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நாங்க வந்து கேட்போம், ஆனா இதே கொஸ்டின் கேட்க மாட்டோம். இந்த அளவுக்கு ஈஸியாவும் கொஸ்டின்ஸ் வந்து இருக்காது. ஓகே, சோ இந்த டெஸ்ட்டை வந்து யாருனாலும் ஃப்ரீயா நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு RRB NTPC யோட கொஸ்டின்ஸ் வந்து இருக்காது. ஓகேவா? சோ இதை விட கொஞ்சம் மாடரேட்டா கொஞ்சம் டஃபா தான் கேட்பாங்க. இப்போ நீங்க அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கனாலே தெரியும் அது வந்து ஒரு சாம்பிள் டெஸ்ட் தான். நம்ம RRB யோட சென்னை வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. ஓகே, சோ சென்னை வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஜென் நம்பர் 5 2024 அதாவது என்னன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் NTPC கிராஜுவேட்னு இருக்கும். ஓகே, ஸோ இதுல இப்போ அவங்க புதுசா ஆட் பண்ணியிருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மார்க் டெஸ்ட் தான் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. சிட்டி இன்டிமேஷன், ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றது எல்லாமே இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிட்டாங்க. உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்லிட்டேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிருங்க. எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கும் தனி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல கிளிக் ஹியர் மார்க் டெஸ்ட் லிங்க் CBT 1 இருக்கு இல்லையா? சோ இத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க, நீங்க ஃப்ரீ டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு. ஓகே, ஆல்ரெடி நீங்க நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆன்லைன் எக்ஸாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்ங்கிறது தெரிஞ்சிருக்கும். இது வந்து RRB வந்து NTPCக்கு தான் இல்ல, எந்த ரயில்வே எக்ஸாம் நீங்க எழுத போனாலும் சரி ஒரு டெமோ டெஸ்ட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி நீங்க பேங்க் எக்ஸாம் எழுத போனாலும் சரி அந்த IBPS ஓட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெமோ டெஸ்ட் வந்து இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அதாவது ஒரு பேப்பர்ல ஷேட் பண்ற மாதிரி இப்ப நம்ம TNPSC எல்லாம் நடக்கலையா, சோ அது மாதிரி தான் முன்னாடி வச்சிருந்தாங்க. இப்பதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 10 வருஷமா ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ புதுசா எடுத்த உடனே ஆன்லைன் எக்ஸாம்னா ஒரு ஃப்ரெஷரா வர ஸ்டூடெண்ட்டுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெமோ டெஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஓகே, RRB சென்னை வெப்சைட் வந்துட்டு இந்த இடத்துல கிளிக் ஹியர் மார்க் டெஸ்ட் லிங்க்னு கொடுத்திருக்காங்களா? சோ இதை கிளிக் பண்ணுங்க, இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஓகேவா? சோ நீங்க ரியல் எக்ஸாம் எழுத போனாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். இந்த இடத்துல லாகின் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்க லாகின் ஐடி என்டர் பண்ணணும். இப்போ டெமோ டெஸ்ட்டுக்கு நீங்க வந்து என்டர் பண்ண வேண்டாம். ஸோ என்டர் பண்ணிட்டு உங்க ஹால் டிக்கெட்லேயே உங்களோட பாஸ்வேர்டு இருக்கும், இல்லை எக்ஸாம் ஹாலில் சொல்லுவாங்க பாஸ்வேர்டு வந்து என்ன என்டர் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் இங்க சைன் இன் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணணும். ஓகே, எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் திணறக்கூடாது, எப்படி ஆன்லைன் டெஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ வந்து இருக்கும். நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போய் சிஸ்டம் லாகின் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல உங்களோட போட்டோ இருக்கும். இந்த இடத்துல நீங்க போனதும் லாகின் பண்றதுக்கு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆர் ரோல் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதை என்டர் பண்ணிட்டு அதுலயே உங்க ஹால் டிக்கெட்ல இருக்க பாஸ்வேர்டு ஏதாவது என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்க சைன் இன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணதும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். லோட் ஆயிட்டு உங்களுக்கு கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து எக்ஸாம் ஹால்லையும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுல ப்ளீஸ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லின்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணணும். இதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்லே ஓபன் ஆகும். டோட்டல் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் 90, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 100. ஒவ்வொரு கொஸ்டின் கரெக்டா போட்டா 1 மார்க், தப்பா போட்டீங்கன்னா 1/3 வந்து நெகட்டிவ்ல போயிடும். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருப்பாங்க, ஒரு மார்க் டெஸ்ட் எதுவுமே பிராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அவங்களுக்காக கொடுத்தது தான் இது. ஓகே, சோ இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஓபன் ஆகும். இதெல்லாம் ஓபன் ஆகிட்டு நீங்க உள்ள போனதுமே ஒவ்வொரு கொஸ்டினும் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கலர் இருந்துச்சு அப்படின்னா யூ ஹேவ் நாட் விசிட்டட் த கொஸ்டின் yet, இன்னும் இந்த கொஸ்டினை நீங்க வந்து ரீட் பண்ணி பார்க்கல, இந்த கொஸ்டின் இன்னும் விசிட் பண்ணலன்னு அர்த்தம். அதே ரெட் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க விசிட் பண்ணிட்டீங்க பட் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலன்னு அர்த்தம். கிரீன் கலர் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, சோ ப்ளூ கலர் அப்படின்னா யூ ஹேவ் நாட் ஆன்சர் த கொஸ்டின் பட் ஹேவ் மார்க்டு த கொஸ்டின் ஃபார் ரிவ்யூ, இந்த கொஸ்டினுக்கு
ஆன்சர் பண்ணல, ஆனா நான் பின்னாடி வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ பண்ணிக்கிறேன், அதாவது பின்னாடி வந்து செக் பண்ணிக்கிறேன்னு சூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த இது அந்த மார்க் ஃபார் ரிவ்யூ அந்த பர்பிள் கலர்லயே பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் லைட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க மார்க் ஃபார் ரிவ்யூக்கு கொடுத்துட்டு ஆன்சரும் பண்ணிருக்கீங்க, ஆனா என்னது மார்க் ஃபார் ரிவ்யூவும் கொடுத்திருக்கீங்க. திஸ் வில் பி கன்சிடர் ஃபார் எவாலுவேஷன். ஓகே, சோ அந்த கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியணும். எக்ஸாம் ஹால்ல ஒரு கொஸ்டினை சூஸ் பண்றீங்க, அதுல எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னா இந்த கொஸ்டினை நீங்க இன்னும் அட்டென்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னா இதுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணல, இது வந்து நீங்க போய் விசிட்டே பண்ணலன்னு அர்த்தம். இது வந்து நீங்க ரீட் பண்ணிட்டீங்க, ஆன்சர் பண்ணலன்னு அர்த்தம். கிரீன் கலர் அப்படின்னா நீங்க வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பர்பிள் கலர் அப்படின்னா நீங்க மார்க் ஃபார் ரிவ்யூ வச்சிருக்கீங்க ஆனா ஆன்சர் பண்ணல. பர்பிள் வித் கிரீன்னா என்னதுன்னா மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்திருக்கீங்க, ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் இப்போ உங்களுக்கு உள்ள ஓபன் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி நீங்க ஆன்லைன் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஈஸியா இருக்கும். ஓகேவா? so mark for review status for a question simply indicate that you would like to look at that question again. mark for review na என்ன அர்த்தம்? இன்னொரு வாட்டி நான் வந்து அந்த क्वेश्चन செக் பண்ணுவேன்னு அர்த்தம். ஓகே, you can click the arrow which appears to the left of the question number box to minimize the question number box. This will enable you to view the question on a bigger area of the screen to view the question number box again. ஓகே, so அந்த arrow click பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக்கன்னா பெருசாக்கிக்கலாம், சின்னதுன்னா சின்னதா பண்ணிக்கலாம். ஓகேவா? so you can click in the down arrow, navigate bottom, இது எல்லாமே so என்ன பண்ணணும் அப்படிங்கறது இங்க சொல்லிருக்காங்க. நான் உள்ள ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். Okay, the question will appear on the screen in serial order from the question 1 to 100 which can be answered one by one as given below. 1 ல இருந்து 100 வரைக்கும் ஓபன் ஆகும், 1 by 1 ஓபன் ஆகும். நீங்க ஆனா எந்த क्वेश्चनக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு வந்துக்கலாம். Okay, to select your answer click on the button one of the option. To deselect your option and click the button on the choose. அதாவது இப்போ உள்ள வந்தோனே நான் சொல்றேன். ஓகே, ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த ஆப்ஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அதுலயே மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா இது டீசெலக்ட் ஆகிரும். ஓகே, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க மத்த டீடைலான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். இதெல்லாம் ரீட் பண்றதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல டைம் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு சிஸ்டம் அலோகேட் பண்ணிட்டு இதெல்லாம் ரீட் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ கொஸ்டின்ல மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க், 90 மினிட்ஸுக்கு எக்ஸாம். கொஸ்டின் வந்து 15 லாங்குவேஜ்ல இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 லாங்குவேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. நீங்க வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது தமிழ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல ஓப்பன் ஆகும். ஓகேவா? 15 லாங்குவேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகாது. பட் எக்ஸாம் வந்து நாங்க 15 லாங்குவேஜ்ல கண்டக்ட் பண்றோம்னு சொல்லிருக்காங்க. இப்போ ஒரு கேரளா ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்க மலையாளம் கொடுத்திருப்பாங்க, அப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் மலையாளம்ல ஓபன் ஆகும். ஒரு கர்நாடகா ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்க கன்னடா கொடுத்திருப்பாங்க, அப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் கன்னடால ஓபன் ஆகும். ஓகே, தெலுங்கு இப்போ ஆந்திராக்காரங்க இல்ல தெலுங்கானால உள்ள ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, தெலுங்கு வந்து கொடுத்திருப்பாங்க, அப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தெலுங்குல ஓபன் ஆகும். ஸோ இந்த மாதிரி அவங்க 15 லாங்குவேஜ்ல வந்து ஓபன் ஆகுற மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களோட டிஃபால்ட்டான லாங்குவேஜ் என்னன்னு கேட்டிருக்கு. ஓகே, ஸோ நான் இங்கிலீஷ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நமக்கு டிஃபால்ட்டா என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்க ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்திருப்பாங்க. இதை நல்லா ரீட் பண்ணணும். என்னன்னா எனக்கு கொடுத்துருக்க சிஸ்டம் எல்லாமே கரெக்டாக இருக்குது, என்னோட மவுஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, என்னோட CPU கரெக்டாக இருக்குது, என்னோட கீபோர்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, நான் எந்த ஒரு ப்ளூடூத் டிவைசஸும் கொண்டு வரல, அது மாதிரி நான் எந்த ஒரு இதுவும் பண்ணலை, அதாவது நம்ம எந்த ஒரு எக்ஸாம் ஹாலில் வச்சு வேறு எந்த இதுவுமே பண்ணலை. ஓகே, தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதுவுமே கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கும். ஓகே, சப்போஸ் நான் அந்த மாதிரி உங்களோட ரூல்ஸை மீறி ஏதாவது ஒரு ப்ளூடூத் டிவைஸோ இல்லை மொபைல் ஃபோனோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஹிபிட்டட் டிவைஸ் கொண்டு வந்தேன் அப்படின்னா என்ன வேணா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபியூச்சர் எக்ஸாமினேஷன் எதுவும் எழுத விடாம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, ஃபியூச்சர் டெஸ்ட்ல இருந்து என்ன டிபார் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து இந்த இதை வந்து எல்லாருமே ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிட்டு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்க ஐ எம் ரெடி டு பிகின். ஓகே, ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் எப்போ ஓப்பன் ஆகும்னா 9 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 8:50 8:45க்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஓப்பன் ஆகும். இங்க ஒரு டைமர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டைமர்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு 9 மணிக்கு தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். நீங்க என்ன பண்றீங்க, டக்குன்னு எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு இங்க ஐ எம் ரெடி டு பிகின் கொடுக்குறீங்க. மணி வந்து 8:55 தான் இருக்கு. இப்போ எனக்கு டெஸ்ட் ஓப்பன் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஓப்பன் ஆகாது. அப்போ என்ன வரும்னா யுவர் டெஸ்ட் இஸ் நாட் ஸ்டார்டட் எட் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? உங்களோட எக்ஸாம் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகல அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா 9 மணிக்கு இங்க ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி வரும், உங்க எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல ஐ எம் ரெடி டு பிகின் இருக்கா, அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கல, ஸோ அதனால டைரக்டாவே ஐ எம் ரெடி டு பிகின் வந்து கொடுத்துடலாம். கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஓப்பன் ஆகிரும். இங்க டைமர் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். இங்க சைட்ல ஓடிட்டே இருக்கு பாருங்களேன். நீங்க என்னதான் பண்ணாலும் சரி அது வந்து ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணி வச்சதுதான். ஓகேவா? ஸோ டைம் வந்து ஓடிக்கிட்டே இருக்குங்க. கொஸ்டின் ரீட் பண்றது,
இப்போ இந்த அளவுக்கு ஈஸியா கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அளவுக்கு ஈஸியா இருக்காது. நான் சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் எக்ஸாம்னா எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்காக தான் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 1 வருதா, அப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 1 ரீட் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த கொஸ்டினை இங்கிலீஷ்ல பார்க்க வேண்டாம், நான் தமிழ்ல பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு இங்க சைட்ல வியூ இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்களேன். இந்த வியூ இன் இது கிட்ட ஒரு செக் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ், ஆக்சுவலா இப்போ இருக்க எல்லா லாங்குவேஜும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஹால்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மட்டும் ஷோ ஆகும். தமிழ் மீடியம்ல அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா தமிழ் மட்டும் ஷோ ஆகும். மலையாளம் அப்படின்னா மலையாளம் மட்டும் ஷோ ஆகும். மலையாளம் அண்ட் இங்கிலீஷ் இது ரெண்டும் மாறி மாறி வரும். தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மாறி மாறி வரும். வெறும் இங்கிலீஷ் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் தான் வரும். ஓகே, அப்ப நீங்க சேஞ்ச் பண்ணது உங்களுக்கு கொஸ்டின் என்ன ஆயிருச்சு, தமிழ்ல சேஞ்ச் ஆயிருச்சா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்னவோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, சோ அடுத்து ஆன்சர் சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நான் ஒரு ஆன்சர் வந்து சூஸ் பண்ணதேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சூஸ் பண்ணிட்டு நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நான் சும்மா ரேண்டமாக சூஸ் பண்ணுறேன். நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தது இந்த இடத்துல என்ன ஆயிருது, எனக்கு கிரீன் கலரில் ஆயிருச்சு. ஏன்னா நான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ நான் அதே 1வது கொஸ்டின் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த ஆன்சர் வேண்டாம். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் மேலேயே நான் கிளிக் பண்ணுறேன். இது மேலேயே நான் கிளிக் பண்ணாலும் இதோட ஆன்சர் போயிடும். அப்படி இல்லை இதுதான் தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட்னா நான் தேர்ட் இதை கிளிக் பண்ணிட்டு நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா அது எனக்கு கிரீன் கலர்ல இருக்கும். இல்லை எனக்கு வந்து இந்த இதுக்கு ஆன்சரே தெரியல, 1வது கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சரே தெரியலன்னா நான் இதை இது எடுத்து விட்டுட்டு இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா இது ரெட் கலர்ல இருக்கும். புரியுதா? நான் ஆன்சர் பண்ணல அப்படின்னா இங்க எனக்கு கலர் வந்து என்னவா இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும். இப்போ நான் 2வது கொஸ்டின் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கொஸ்டினை மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதாவது நான் இங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்காம மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது எனக்கு கலர் சேஞ்ச் ஆகுதா, பர்பிள் கலர்ல இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் வந்து இந்த 2வது கொஸ்டினை திருப்பி வந்து பார்ப்பேன். ஏன்னா எனக்கு வந்து இதுல ஒரு 90% ஆன்சர் தெரியும், ஆனா 100% கன்ஃபார்மா தெரியாது. அதனால நான் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருந்தேன். மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு அடுத்து வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆன்சர் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி வரும்போது எனக்கு பர்பிள் கலர் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் ஆன்சரும் பண்ணிட்டேன். ஆன்சரும் பண்ணிட்டு நான் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்குறேன்னா அந்த பர்பிள்லேயே ஒரு கிரீன் கலர் வரும். புரியுதா? அப்போ இந்த மார்க் ஃபார் ரிவ்யூக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஆல்ரெடி நீங்க நிறைய மார்க் டெஸ்ட்லாம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்னதாச்சு, நான் வந்து இது கிரீனும் இதுல வந்துருச்சா, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் ஆன்சரும் பண்ணிட்டேன், மார்க் ஃபார் ரிவ்யூவும் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த கொஸ்டினை எனக்கு வந்து ஃபைனலா சப்மிட் ஆகும்போது கால்குலேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதையும் எடுத்துக்கிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினையும் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிடுவாங்க, எடுத்துக்கிடுவாங்க. ஆன்சர் வந்து எவாலுவேட் பண்றதுக்கு எடுத்துக்கிடுவாங்க. இப்போ நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருந்தேன். இப்போ நான் அடுத்த கொஸ்டின் போறேன். இதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியுது அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிடுவேன், ஸோ அந்த ஆன்சரை சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். அடுத்து இங்க உள்ள ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எனக்கு தெரியுதுன்னா நான் ஆன்சர் சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். சப்போஸ் இந்த ஆன்சர்ல எனக்கு கன்ஃபார்மா தெரியல, அப்போ நான் இன்னொரு வாட்டி வந்து செக் பண்ணணும்னா மார்க் ஃபார் ரிவ்யூ வச்சுட்டு கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கும். நான் ஆன்சர் பண்ணாம கொடுத்தேன் அப்படின்னா ஆன்சர் பண்ணாம இந்த மாதிரி கிளிக் பண்ணேன்னா எனக்கு ரெட் கலர்ல இருக்கும். ஓகே, ஸோ சைட்ல உள்ள இந்த கலர்லாம் பார்த்துக்கணும். கிரீன் கலருங்கிறது நீங்க ஆன்சர் பண்ணிருக்க கொஸ்டின். ஓகேவா? சோ ரெட் கலர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணாத கொஸ்டின். பர்பிள் கலருங்கிறது மார்க் ஃபார் ரிவ்யூ. பர்பிள் கலர்லயே கிரீன் கலரும் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா மார்க் ஃபார் ரிவ்யூ பிளஸ் ஆன்சர் பண்ண கொஸ்டின். ஓகே, சோ புரியுதா? சோ இந்த மாதிரி நீங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நான் வரிசையா ஒவ்வொரு கொஸ்டினா தான் போகணுமா மேம்? பாருங்க அதே கொஸ்டின் வந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லையா இது வந்து சாம்பிள் டெஸ்ட் தானே. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குச்சிப்புடி நடன வடிவம்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்படிதானே? சோ அப்படிதானே? சோ இதே கொஸ்டின் தான் மறுபடியும் 9வது கொஸ்டின்ல இருக்கு. அப்ப இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள் டெஸ்ட் கொடுத்திருக்காங்க வெப்சைட்ல. இதே கொஸ்டின் அப்படி வராது. ஏன்னா எனக்கு மெசேஜ் பண்ண ஸ்டூடெண்ட் என்னன்னா இந்த 100 கொஸ்டினை நான் படிச்சிட்டேன்னா இதுல இருந்து எனக்கு எத்தனை கொஸ்டின் வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா இதுல இருந்து கொஸ்டின் வராது உங்களுக்கு. ஓகே, இது ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் எக்ஸாமை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்க டெஸ்ட், ஒரு மாடல் டெஸ்ட், ஒரு மாடல் மார்க் டெஸ்ட்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு கிரீன் கலராக மாறிடும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து அடுத்த கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்படி ஒவ்வொரு கொஸ்டினா நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கிரீன் கலர் மாறும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு அப்படி ரெட் கலர்ல இருக்கும். இங்க சைட்ல நீங்க அந்த இதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ என்ன கலர்ல சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நீங்க வந்து கரெக்டா பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதே இதுல
இந்த கொஸ்டினை நான் வரிசையா தான் அட்டன் பண்ணணுமா மேம்? 1வது கொஸ்டினுக்கு அப்புறம் 2வது கொஸ்டின், 2வது கொஸ்டினுக்கு அப்புறம் 3வது கொஸ்டின், இந்த மாதிரி தான் அட்டன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ 1வது கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்களா, திடீர்னு எனக்கு வந்து ஒரு 70வது கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னு தோணுது, 70வது கொஸ்டின்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு தோணுதுன்னா 70வது நம்பரை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 70th கொஸ்டின் வரும். ஓகே, ஸோ இங்க எப்படி உங்களுக்கு ரியல் எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களோ இதே மாதிரி தான் நம்ம டெஸ்ட் பேட்ச்லயும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகே, சப்போஸ் நீங்க இன்னும் உங்களுக்கு 23ஆம் தேதி தான் எக்ஸாம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு கூட நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுல இருந்து வர்றது பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து கொஸ்டின் வராது. ஓகேவா? சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டெமோ டெஸ்ட். ஓகேவா? சோ டெமோ டெஸ்ட், இந்த கொஸ்டினே அப்படியே உங்களுக்கு ரியல் எக்ஸாம்ல வராது. அதனால இதை உட்கார்ந்து நீங்க எப்படி படிச்சிருக்கணும்னா ஸ்டார்டிங்ல இருந்தே சிலபஸ் முடிச்சிருக்கணும், டெஸ்ட் நிறைய டெஸ்ட் எடுத்து பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா இந்த 100 கொஸ்டின் தான் நாளைக்கு எக்ஸாம்ல வருதுன்னா எல்லாரும் பாஸ் ஆயிருவாங்க இல்லையா? ஏன்னா அதுக்கு எதுக்கு உட்கார்ந்து ஒரு வருஷமா படிக்கணும்? ஓகே, சோ அதனால இதை ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ டைம்ல நீங்க அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு ஆன்லைன் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத உங்களோட லேப்டாப்ல அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? பிசிகல்ச்சரா? அப்போ ஃபிஷ் ஆன்சர் பண்ணிட்டேன், எனக்கு ஷுவரா தெரியும். ஸோ நான் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருந்தேன். ஓகே, அதே கொஸ்டின் மறுபடியும் இது பண்ணியிருக்காங்க பாருங்க, பிசிகல்ச்சர். இதுக்கு முந்தின கொஸ்டின் தான் அப்படி கேட்டிருக்காங்களா? இதுல இருந்தே தெரியலையா இது வந்து டெமோ டெஸ்ட் தானே? ஓகே, ஸோ சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்த கொஸ்டின். ஓகே, பிசிகல்ச்சர் எனக்கு என்னது? மீன் வளர்ப்பு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ 100வது கொஸ்டின் நான் வரேன் அப்படின்னா எனக்கு 100வது கொஸ்டின் வரும். ஓகே, ஸோ 100வது கொஸ்டினுக்கான என்ன இது? ஓகே, ஸோ அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் சூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டையும் ஜஸ்ட் ஒரு டைம் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு டைம் அட்டன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு இதை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு ஆன்லைன் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த டெஸ்ட்டை ஒரு டைம் அட்டன் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எப்படி சேவ் நெக்ஸ்ட் கொடுக்கணும், எப்படி அனலைஸ் பண்ணணும்ங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது வந்து நான் பிகினருக்காக மெயினா மேக் பண்ணேன். ஏன்னா அவங்க வந்து வெப்சைட்ல வந்துருச்சு, ஆர்ஆர்பி வெப்சைட்ல வந்துருச்சுனாலே அப்ப அதே கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டுக்கு வந்துட்டீங்க. ஓகே, சோ இதே கொஸ்டின் அப்படி வராது, இந்த 100 கொஸ்டினே அப்படி வராது. எப்படி எக்ஸாமுக்கு முன்னாடி கொஸ்டினை லீக் அவுட் பண்ணுவாங்க. ஓகே, சோ இப்போ இதுக்கான ஆன்சரையும் நம்ம ஆன்சர் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, சோ இப்போ சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா 1வது கொஸ்டினுக்கு தான் திருப்பியும் போகும். ஏன்னா உங்களுக்கு டைம் இன்னும் முடியல. ஓகேவா? உடனே சப்மிட் கொடுக்க முடியாது. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க போறீங்க, 10 நிமிஷத்துல உங்களோட எக்ஸாம் முடிச்சிட்டீங்க, 100 கொஸ்டினையும் 10 நிமிஷத்துல. பட் யாராலையும் 10 நிமிஷத்துல 100 கொஸ்டின் எழுத முடியாது. சரி, சும்மா வந்ததுக்கு நம்ம எல்லாத்தையும் இது பண்ணுவோம்ட்டு எல்லா கொஸ்டினையும் 100 கொஸ்டினையும் ஒவ்வொன்றும் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்து வச்சுட்டீங்க. அப்ப எனக்கு இப்போ உடனே நான் சப்மிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே சப்மிட் பண்ண முடியாது. எப்போ அந்த 1.5 மணி நேரம் முடியுதோ அப்பதான் உங்களை எக்ஸாம் ஹாலை விட்டு அனுப்புவாங்க. நீங்க எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் சரி, அந்த 10 நிமிஷத்துல 100 கொஸ்டினை அட்டன் பண்ணாலும் சரி, அந்த 1.5 மணி நேரம் முடிஞ்ச பிறகுதான் பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலை விட்டு உங்களை வந்து அனுப்புவாங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளவுதான் சீக்கிரம் முடிச்சாலும் நீங்க எக்ஸாம் ஹாலை விட்டு லீவ் ஆக முடியாது. எக்ஸாம் ஹாலுக்குள்ள உள்ள போறதுக்கே நிறைய ப்ரொசீஜர் உண்டு. ஆதார் வெரிஃபிகேஷன், கொண்டு போன ஐடிக்கு ப்ரூஃப் கரெக்டா இருக்கா, ஹால் டிக்கெட் கரெக்டா இருக்காங்க கூடிய எல்லா வெரிஃபிகேஷனும் நடக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நான் நாளைக்கு வீடியோல உங்களுக்கு தெளிவா வந்து அப்லோட் பண்றேன். எக்ஸாம் ஹாலில் என்னெல்லாம் நடக்கும், என்னென்ன ப்ரெஷர் இருக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி இது பண்ணணும், அதை எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணி கரெக்டா நமக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்து அந்த 1.5 மணி நேரத்துல எப்படி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணணுங்கிறத நாளைக்கு வீடியோல நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சோ எக்ஸாம் ஹால்ல இந்த மாதிரி தான் உங்க முன்னாடி ஒரு சிஸ்டம் இருக்கும், கொஸ்டின் எல்லாமே இருக்கும். மவுஸை வந்து நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? டைமரும் இங்க ஓடிட்டு இருக்கும். இப்போ நமக்கு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம்ங்கிறது அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எக்ஸாம் ஹால் போனாதான் அந்த இது தெரியும் நமக்கு. அந்த 1.5 மணி நேரத்துல நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம். 1.5 மணி நேரம்ங்கிறது டக்குன்னு போன மாதிரி ஆகும், உள்ள போன மாதிரி தான் இருக்கும், டக்குன்னு எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வந்த மாதிரி ஆகிரும். ஓகே, அதனால எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. 5ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறவங்க சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தூரமா போட்டிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கே போய் ஸ்டே பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அங்க ஒரு ரூம் எடுத்து தங்குற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, அதுக்கான டிராவலுக்கான இது எல்லாமே கரெக்டா வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போறோங்கிற பதட்டத்துல நம்மளோட இதுவும் முக்கியம். ஓகேவா? சோ நம்மளோட ஆரோக்கியமும் முக்கியம். அதனால சில பேர் பாத்தீங்கன்னா எக்ஸாம் இருக்குன்னா நைட் எல்லாம் தூங்காமலாம் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஹரிபரியில போய் பஸ்லயா இருக்கட்டும், ட்ரெயின்லயா இருக்கட்டும் போய் ஏறாதீங்க. ஓகே, எக்ஸாமை விட நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ ட்ரெயின்ல போய் ஓடி போய் ஏறுறது, பஸ்ல போய் ஓடி போய் ஏறுறது, சோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. ஓகேவா? சோ கொஞ்சம் சீக்கிரமா ஒரு
அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம். ட்ரெயின் வந்து நமக்கு ஒரு 8 மணிக்கு இல்லை பஸ் வந்து 8 மணிக்கு அப்படின்னா 7:30 போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறது தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ 7:30 போய் நிற்கலாம். இல்லை நமக்கு 10 மணிக்கு பஸ்னா 9 மணிக்கே போய் நிற்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு நாள் தானே, நம்ம லைஃபுக்காக நம்ம இவ்வளோ நாள் படித்ததுக்காக ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம். ஓகே, அதனால எல்லாத்தையும் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. நான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். கூலாக இருங்க. இந்த வெப்சைட்டில் உள்ள டெஸ்ட்டை ஒரு டைம் அட்டன் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம RRB சென்னை வெப்சைட்டில் இருக்க டெஸ்ட்டை ஒரு டைம் அட்டன் பண்ணி பாருங்க. இந்த 1.5 மணி நேரம் நீங்கள் உங்க சிஸ்டம் அப்படியே வச்சுட்டு போங்க. ஓகே, வச்சுட்டு போனதும் 1.5 மணி நேரம் ஆனதுமே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு சப்மிட் ஆகிரும். ஓகேவா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல கொடுத்திருக்கக்கூடிய டெஸ்ட். அதை பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் டீடைல்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியணும்னா, இப்போ ஒரு பிகினரா உள்ள போய் உட்காந்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறாங்க, இந்த கலர் மாறும்போது பயந்துருவாங்க. இது என்னடா இந்த கலர், இது ரெட் கலர்ல இருக்கு, இது கிரீன் கலர்ல இருக்கு, இதுக்கு பர்பிள் இருக்கு, சிலது பர்பிள்லயே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிரீனும் வர மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. ஸோ அதுக்காக தான் என்னன்னா இந்த டெமோ டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட் கலர்னா நீங்க அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணல, கிரீன் கலர்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க, பர்பிள் கலர்னா அந்த கொஸ்டினுக்கு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க, திருப்பி வந்து ஒரு டைம் செக் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க, பர்பிள் கலர்ல ஒரு கிரீன் கலர் இருக்கு அப்படின்னா ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. ஸோ சப்போஸ் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினை நாங்கள் எவாலுவேட் பண்றதுக்கு எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் கிரீன் கலர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40 கொஸ்டின் இது பண்ணியிருக்கேன், பர்பிள் வித் கிரீன். ஓகே, பர்பிள்ல லைட் கிரீன் வர மாதிரி இந்த கிரீன் வந்திருக்கு பாத்தீங்களா இங்க. ஓகே, சோ இது மாதிரி நான் வந்திருக்கேன். ஓகே, சோ இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த கொஸ்டின் இந்த மாதிரி கலர்ல நான் ஒரு 5 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல ஒரு 40 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த பர்பிள் மேல கிரீன் இருக்கு பாத்தீங்களா, தனி பர்பிள் மட்டும் கிடையாது, பர்பிள் தனி பர்பிள், இது பர்பிள் மேல கிரீன் இருக்க மாதிரி ஒரு 5 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு நான் டோட்டலா அட்டெண்ட் பண்ண கொஸ்டின் எத்தனைனா 45. அதுலயே வருது பாருங்க, ஆன்சர்ட் அண்ட் மார்க்டு ஃபார் ரிவ்யூ வில் ஆல்சோ பி எவாலுவேட்டட்னு. ஓகே, அப்போ நான் 45 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அந்த கிரீனு பர்பிள் மேல கிரீன் அப்படி இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எவாலுவேட் பண்ண எடுத்துக்கிடுவாங்க. வெறும் பர்பிள் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க ஆன்சர் பண்ணலன்னு அர்த்தம். புரியுதா? இது ரெண்டுக்கும் வித்தியாசம். ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட்டை நீங்க எத்தனை டைம்னாலும் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு இதே கொஸ்டின் தான் ஓப்பன் ஆகும். எத்தனை டைம் நீங்க ஓப்பன் பண்ணாலுமே இதே 100 கொஸ்டின் தான் அப்படி கொடுத்துருப்பாங்க. இதுல நல்லா பாத்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் வேற வேற கொஸ்டின் இருக்காது. மொத்தமே ஒரு 20 கொஸ்டின் தான் வேற வேற கொஸ்டின் இருக்கும். மீதி எல்லா அந்த 20ஐயே கொலாப்ஸ் பண்ணி தான் இந்த 100க்குள்ள போட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால இது ஒரு சிஸ்டம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு ஆன்லைன் எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்காக கொடுத்த டெமோ டெஸ்ட். ஓகே, சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸும் NTPC எழுத போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம RRBயோட சென்னை வெப்சைட் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் ஒரு டைம் சும்மா ஓபன் பண்ணி கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறத பாருங்க, என்ன மாதிரி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும், மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்கணுங்கிறத ஒரு 10 நிமிஷத்துல பாத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க ஆன்லைன் டெஸ்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே தான். பட் ரியல் எக்ஸாம் போகும்போது இதே மாதிரி இன்டர்ஃபேஸ் தான், அப்படி இதே மாதிரி தான் உங்களுக்கு ரியல் எக்ஸாம்ல வரும். இந்த இடத்துல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இந்த மாதிரி இருக்கும், வாட்டர் மார்க் மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து தெரியும். ஓகே, எனக்கு RRB NTPC கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வந்து June 5 இல்லை மேம், June 23 தான் எக்ஸாமு, June 10 தான் எக்ஸாமு, எனக்கு இன்னும் டைம் இருக்குது, நான் இன்னும் நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் NTPCக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 399. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் குரூப் டிக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஆஃபர் வந்து எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. ஓகே, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா குரூப் டியோட நியூ பேட்சுக்கு வந்து ஆஃபர் வந்து நாளைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். 4/6/2025 வரைக்கும் ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் 4/6/2025 வரைக்குள்ள ஜாயின் பண்றீங்க அப்படின்னா NTPCயோட டெஸ்ட் பேட்சுக்கு 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 599. ஸோ ஆஃபர் வந்து நாளைக்கு வரைக்கும் இருக்கு. ஸோ நாளைக்குள்ள ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் ஆஃபரும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் பிளஸ் குரூப் டியோட நியூ பேட்ச், குரூப் டி எக்ஸாம் செப்டம்பர் ஆர் அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான நியூ பேட்சுக்கான ஆஃபரும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். 4/6/2025 ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ், ஏன்னா நம்ம குரூப் டிக்கான பேட்ச் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போவோம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டினா 1899 பே பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்ல போய் டைரக்டா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு பே பண்ண வேண்டாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 2500 ஆப்ல இருக்கும். ஸோ டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க ஜிபே நம்பர் வாங்கிட்டு ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ NTPCக்கு நான் கரண்ட் அஃபேர் வந்து ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேரை
நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டி டெஸ்ட்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு டெஸ்ட் பேட்ச்னா 399 பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. ஆல் இன் ஒன்னோட லைஃப் டைம் வேலிடிட்டினா 1899 பே பண்ணுங்க. 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. இந்த ஆஃபர் வந்து நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட உங்களுக்கு க்ளோஸ் ஆகிரும். ஓகே, ஸோ வேற எதுவும் டவுட் இருக்கு, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுல டவுட் இருக்கு, எக்ஸாம் பத்தி வேற எதுவும் டவுட் இருக்குன்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம ஆர்ஆர்பி வெப்சைட்ல கொடுத்திருக்க டெமோ டெஸ்ட்டையும் ஃப்ரீயா இருக்கிற டைம் ஒரு டைம் அட்டென்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். டெலிகிராம் சேனல், டெலிகிராம் லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல், டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.